துலாம் லக்னத்தில பிறந்தவங்களோட தனித்துவமான ரகசியங்கள், அப்புறம் அவங்களுக்கான யோக பலன்கள் பத்தின ஒரு விரைவான சுருக்கம் இதோ. தராசு சின்னத்தை அடிப்படையா கொண்ட இவங்களோட சுவாரஸ்யமான குணாதிசயங்கள் என்ன? இவங்களுக்கு லைஃப்ல மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்க போற அந்த கிரக அமைப்புகள் என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். முதலாவதாக இவங்களோட குணாதிசயங்கள். பொதுவாவே நீதி, நேர்மைக்கு ரொம்பவே பேர் போனவங்க இவங்க. அது மட்டும் இல்லாம தங்களுக்கு எதிரில இருக்கிறவங்கள ரொம்ப ஈஸியா எடை போடுற ஒரு அபாரமான பவர் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அதோட ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, ரொம்ப அழகான வீடு, அப்புறம் அந்த வாசனை திரவியங்கள் மேல இவங்களுக்கு எப்பவுமே ஒரு தனி ஆர்வம் இருக்கும். இரண்டாவதாக இவங்களோட தொழில் மற்றும் ஆரோக்கியம். மத்தவங்க கிட்ட போய் வேலை பார்க்கறத விட சுயமா பிசினஸ் செஞ்சு பலருக்கும் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட பெரிய லட்சியமாவே இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா வயசாகும்போது தொப்பை, அப்புறம் வயிறு சம்பந்தமான உடல்நல பிரச்சனைகளே உங்களுக்கு வர அதிக வாய்ப்பு இருக்கு. இறுதியாக தசாபுத்தி பலன்கள். இந்த லக்னக்காரர்களுக்கு சனி திசை நடக்கும்போது அது ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு ராஜயோகத்தை கொடுத்து லைஃப்ல மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டிப்பா தரும். ஆனா அந்த குரு திசை மட்டும் இவங்களுக்கு வரவே கூடாத ஒரு திசைன்னு சொல்லலாம். ஏன்னா இது கடன், ஆரோக்கிய குறைபாடு, அப்புறம் எதிரிகளால தேவையில்லாத தொல்லைகளை மட்டுமே உருவாக்கும். சுருக்கமா சொல்லணும்னா அந்த தராசு மாதிரியான ஒரு துல்லியமான கணிப்பும் பிரம்மாண்டமா சுயதொழில் செய்யணுங்கிற அந்த ஆர்வமுமே துலாம் மதினக்காரர்களோட ஆளுமையோட ரொம்ப முக்கியமான அம்சமாகும்.